எனக்கு மூஞ்சி இப்படி சம்படால இருக்கு. என்னடி விஷயம்? ஏடி என்னாச்சு? கேக்கா அது ஏன்க்கா கேக்குற? அவ ஆத்தா அப்ப வந்தா மட்டும் நல்லா சுட சுட பொங்கி பொங்கி போடுதாக்கா. நேத்து எனக்கு பழைய குழம்பு வச்சுக்கிட்டு மண்டி அடிக்கின்னு படுத்துக்கிட்டாக்கா. நான் வெளியே போயிட்டு வரேன். அவ தின்னுபட்டு நல்ல தட்டை கழுவி போட்டிருக்கா. பார்த்தா மீன் குழம்பு. எங்கடா மீன் குழம்பு இருக்கான்னு போய் பார்த்தா சொல்லுதா, பக்கத்து வீட்ல இருந்து கொஞ்சோண்டு குழம்பு கொடுத்தாங்க. நீங்க தான் பழைய குழம்பு சாப்பிட்டீல, அதான் நான் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டேங்கிறாக்கா. அம்மா என்னம்மா சொல்ற? உன் நிலைமை இப்படியாம்மா இருக்கு? அட பீதியில போவா, என்னம்மா ஒண்ணு கொடுமைப்படுத்துறா? சே, ஏமா இப்படி இருக்க? அண்ணன் எந்த கேள்வியும் கேட்காதா? அவன் என்கிட்ட கேக்குறான், எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு அவ பின்னாடியே அலையான். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் என் மவன் எப்படி இருந்தான் தெரியுமா? அம்மா அம்மா அம்மான்னு உருகிக்கிட்டு இருந்தான். இப்போ பொண்டாட்டி பின்னாடியே அலையிறான். நான் சொல்றது கேளேன். பேசாம ஒரு வாரத்துக்கு உங்க அம்மாவை கூட்டி கொண்டு வச்சு நாக்குக்கு ருசிய சமைச்சு போட்டுட்டி. என்ன பெரியம்மா சொல்ற? இங்க பாரு பெரியம்மா, மாமியா மருமான 1000 சண்டை இருக்கத்தான் செய்யும். அதுக்காக இப்படி எல்லாம் கூட்டிட்டு போக சொல்றியே, இது உனக்கு நியாயமாப்படுதா? இங்க பாரு, எங்க அம்மா எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிடும். நீ உன் வேலையை பாரு, எதையாவது சொல்லாத. என்னம்மா, நான் வரமா, நேரம் ஆயிட்டு. பாத்தியாக்கா எப்படி போடுதானே? இதுக்கு என் மருமவளே பரவாயில்ல, பழைய குழம்பாது வச்சு சோத்த போடுறான். என்ன செய்ய, இவள மவளா பெத்ததுக்கு நான் இன்னும் என்னெல்லாம் அவஸ்தைப்படணுமோ?